உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன் அன்பாலை தரணியை ஆள வந்தாரே. சுயநலமில்லை தன்னலமில்லை சீர்மிகு ஆட்சியை வழங்க வந்தாரே. அன்பால் நம்மை ஆள வந்தாரே தங்க தலைவன் வந்தாரையா தினகரன் வந்தாரே. சொல்லால் நம்மை சுண்டி இழுத்தாரே அன்பு தலைவன் வந்தாரையா டிடிவி வந்தாரே. உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன் அன்பாலை தரணியை ஆள வந்தாரே. உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன். நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு எட்டி பண்றீங்க. அதிரடியாய் வருவார் ஆட்சியையும் பிடிப்பார். தேடி தேடி சென்று ஏழைகளை கண்டு தேவைகளை தீர்த்து வைத்து மகிழ்ந்திடுவார். நல்லோரை மதிப்பார் தீயோரை வெறுப்பார். தேடி வந்த யாவருக்கும் தேவைப்பட்ட யாதேனும் அள்ளி தந்து அன்புடன் அரவணைப்பார். என்றென்றுமே நீதான் எங்கள் தலைவனே அண்ணன் டிடிவியே, நீதான் எங்கள் முதல்வனே. என்றென்றுமே நீதான் எங்கள் தலைவனே அண்ணன் டிடிவியே, நீதான் எங்கள் முதல்வனே. அன்பு கரம் நீட்டி ஆதரவை காட்டி மக்கள் உள்ளம் சென்று தேர்தலையும் வென்று நம் எண்ணப்படி ஆட்சியையும் பிடித்திடுவார். உன் போல் இங்கு நல்ல மனிதன் யாரும் இல்லையே, நீயே எங்கள் செல்ல பிள்ளையே. நினைத்ததெல்லாம் முடிப்பார், எந்த தடைகளையும் உடைப்பார். சிங்கமென நின்று அறவழியில் சென்று எதிரிகளை வேட்டையாடி வென்றிடுவார். நல்லவராயிருப்பார், அவர் நட்புக்கு தோள் கொடுப்பார். ஆலமரம் போன்று உயர்ந்த நிலை சென்று நிழலாக தொண்டருக்கு இருந்திடுவார். வாய்மையே வெல்லும் வரும் நாட்களில் தலைவா, வளர்ச்சிதான் என்றும் முந்த நாட்களில். தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கு வித்திடும் வகையில் மக்களின் பேராதரவோடும் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட விருத்தாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளில் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று கடலூர், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். ரெட்டிச்சாவடி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு பல்லாயிரக்கணக்கில் குவிந்திருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் தம் மக்கள் நலனை மட்டுமே கொண்டு செயல்படும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுமாறு கேட்டுக்கொண்டார். அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, பாராளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது. அந்த தேர்தலில் இன்றைக்கு கூட்டணி என்ற நாடகங்கள்லாம் நீங்கள் கடந்த ஒரு வாரமாக பார்த்து வருவீர்கள். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை செலுத்துவதை விட எப்படியாவது வெற்றி பெற்று மத்தியிலே அமைச்சர் பொறுப்பை வாங்கி தங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்ள, தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகவே தமிழக மக்கள் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு
சிறப்பான கூட்டணி, மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஆளும் கட்சியாகிய அதிமுகவும் இதே தெய்வம் அம்மா அவர்களையே ஒரு குற்றவாளி என்றும், அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் என்றெல்லாம் அவரை பற்றி அம்மா அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைகின்ற விதமாக நமது இயக்கத்தை பற்றி, அம்மாவை பற்றி தவறாக பேசியவர்களோடுதெல்லாம் கூட்டணி வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆரம்பித்து போயிருக்கின்றது. காரணம், எப்படியாவது பதவியிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டு மக்களின் நலனை விட அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் நலன்தான் முக்கியமாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாக பேசியவர்களை அவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து அவர்கள் வீட்டுக்கே சென்று விருந்து உண்ணுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆளும் கட்சியினர், இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நமது கடலூரை சேர்ந்த அண்ணன் சம்பத் ஆகியோர் எல்லாம் அங்கே போய் இந்த அளவுக்கு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களுக்கு மக்களின் நலன் பெரிதல்ல, தங்கள் மக்களின் நலன் தான் பெரிது என்பது இதிலிருந்து தெளிவாகும். இதுபோல இன்னொரு கூட்டணி, பலமான கூட்டணி என்று தொலைக்காட்சிகளில் எல்லாம் பேசப்படுகிறது. அந்த பைல்வான் கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி 2004 14 வரை தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த போதுதான் இலங்கையிலே நமது தமிழினத்தை சேர்ந்த மக்கள் 1.5 லட்சம் பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அந்த அமைச்சரவையில இருந்த திமுகவும் சரி, தமிழ்நாட்டிலே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் சரி, அதை தடுப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெரியும். அதுபோல இன்றைக்கு நமது காவிரி படுகை பகுதியிலே விவசாயிகளை பாதிக்கின்ற விதமாக இன்றைக்கு மக்களை எல்லாம் அச்சுறுத்துகின்ற, விவசாயிகளை எதிர்த்து போராடுகின்ற மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், அவற்றிற்கெல்லாம் அனுமதி தந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான், தொடங்கி வைத்ததே காங்கிரஸ் ஆட்சி தான். அன்றைக்கு அதை அனுமதித்தது திமுக ஆட்சி தான். இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தான் மீத்தேன் திட்டத்திற்கு அந்த முதற்கட்ட அனுமதியை எல்லாம் வழங்கியவர். அம்மா அவர்கள் இருந்தவரை அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டிலே வராமல் அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சியிலே செய்பவர்கள், மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஒரு ஏவல் அரசாக இங்கே இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை ஆட்சியாக, கிளை கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் அனைத்தையும் அனுமதிக்கிறார்கள். தமிழ்நாட்டு விவசாயிகள், வியாபாரிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற 1 கோடிக்கு மேலான இளைஞர்கள் என அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறந்தள்ளிவிட்டு தேர்தல் என்று வந்தவுடன் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு அதற்குள் 2 முறை வந்துவிட்டு சென்று விட்டார். இது கஜா புயல் தாக்கிய பொழுது அங்கே நமது டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், உடைமைகளை இழந்து, விவசாயத்தை இழந்து, வீடுகளை இழந்து நடு ரோட்டில் நின்ற பொழுது வராதவர்கள் இன்றைக்கு வாக்கு கேட்பதற்காக வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிகளை தயவு செய்து நீங்கள் முறியடிக்க வேண்டும். எப்படி 2014 அம்மா அவர்களை நீங்கள் தமிழகத்திலே உள்ள ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டங்களை தீட்டித் தர முடியும் என்று அவரை அன்றைக்கு ஆதரிக்கின்ற விதமாக கடலூர் பாராளுமன்ற தொகுதி உட்பட 37 தொகுதியிலே வெற்றி பெற செய்தீர்களோ, அதுபோல இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்ற, அம்மாவின் திருவுருவப் படத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற, அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதன் வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து உங்களுக்காக போராடி தமிழ்நாட்டில் நலனுக்காக வாதாட எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நீட் தேர்வை தடுக்கவும், மீண்டும் இந்த மீத்தேன், ONGC போன்ற திட்டங்களை தடுக்கவும், இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் பல பன்னாட்டு முதலாளிகளுக்கு, பெரிய கம்பெனிகளுக்கு இந்த இடத்தை தாரை வார்ப்பது மூலம்
இங்கே தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் விவசாயத்தை தடுக்கின்ற முயற்சிக்கிறார்கள். அதன் முயற்சி தான் ஒரு கட்டம்தான் மேகதாதுவிலே அங்கே அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதையே தடுத்து விடலாம், இது வறண்டுவிடும், மக்கள் இங்கிருந்து கிளம்பி விடுவார்கள், இந்த பகுதியிலே பூமிக்கு அடியிலே உள்ள இயற்கை வளங்களை தோண்டி எடுக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ நான் உங்களிடம் வாக்கு வாங்குவதற்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மையான நிலைமை. 8 வழிச்சாலை என்று அமைக்கிறார்களே, அது கூட அந்த பகுதியிலே உள்ள இரும்பு தாதுவை எடுப்பதற்குத்தான். இதையெல்லாம் முறியடித்து சரியான ஒரு பாதையிலே தமிழகம் செல்லவும், விவசாயிகள் வளம் பெறவும், தமிழ்நாட்டு மக்கள் வளம் பெறவும், மீண்டும் அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வரவும் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து கடலூர் உழவர் சந்தை, குள்ளஞ்சாவடி 4 ரோடு சந்திப்பு, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் பொதுமக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றுகிறார். அண்ணாவின் அறிவே, புரட்சி தலைவரின் துணிவே, அம்மாளுமை போல் வெல்வாய் நிச்சயமே. சின்னம்மா கனவை நடத்திட வந்தாயோ, எங்கள் கண்ணீரை துடைத்திட வந்தாயோ. வானத்தை கிழித்து பிறந்தாய், பூமியில் மிதந்து வளர்ந்தாய், நம்பிக்கை கொண்டு வளர்ந்தாய், துரோகத்தை கண்டு சிரித்தாய். தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா, தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா. கண்ணசைத்தால் அழலறையாய், தலையசைத்தால் தமிழினமாய். உன் பேரை சொன்னால் அதிரது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. டிடிவி தினகரன் தனி ஒரு சிங்கத் தலைமகன், டிடிவி தினகரன் தனி ஒரு சிங்கத் தலைமகன். உன் பேரை சொன்னால் அதிரது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. எங்கள் தலையை படிக்கட்டாக ஏறி ஆட்சி நடத்து தலைவா. பாராளுமன்ற தேர்தலிலே 37 தொகுதியிலே வெற்றி பெற செய்தீர்கள். அதுபோல 2016 தொடர்ந்து அவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்து 136 தொகுதிகளிலே வெற்றியை கொடுத்து அம்மாவை மீண்டும் முதல்வராக்கினீர்கள். அம்மா அவர்கள் தமிழக மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை. குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற அவர்களது விருப்பத்தை, அதற்கு தடையாக இருக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அனுமதிக்கவில்லை. அதுபோல நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ONGC ஆகியவற்றின் திட்டங்களை அம்மா அவர்கள் இங்கே அனுமதிக்காமல் அவற்றை எல்லாம் தடை செய்தார்கள். ஆனால் அவர் மறைந்த பிறகு நமது விவசாயிகள் எவ்வளவு போராடினாலும்
தங்கள் விவசாயம் பாதிக்கப்படும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்று மக்கள் எவ்வளவு போராடினாலும், ஆனால் மத்தியிலே ஆள்பவர்களும் சரி, இங்கே மாநிலத்திலே ஆட்சியிலே இருப்பவர்களும் சரி, அவர்களை அடக்குமுறை ஏவி கைது செய்து விவசாயியின் போராட்டங்களை அடக்குவதும் அவர்களை கைது செய்வதுமாகவும், அதற்காக மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் நமது விவசாயிகளுக்காக போராடுகின்ற நிலையும் இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. இங்கே நமது டெல்டா பகுதியில பூமிக்கு அடியிலே ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ பல்நாட்டு நிறுவனங்களுக்கு, பெரிய தொழிலதிபர்களுக்கு அவற்றை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் காவிரியில மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் மறைமுகமாக அனுமதி கொடுத்திருக்கிறது. அங்கே மற்றும் அணைகள் கட்டப்பட்டு காவிரியிலே நீரை இங்கே தடுத்து விட்டால் நமது காவிரி படுகை பகுதியிலே இங்கே எல்லாம் விவசாயம் பாழாகிவிடும். மக்கள் எல்லாம் வேறு வேலை தேடி வேறு மாநிலங்களுக்கு, வேறு மாவட்டங்களுக்கு செல்லட்டும். இங்கே பூமியிலே உள்ள இயற்கை வளத்தை அவர்கள் வெளிநாடுகளுக்கு விற்பதற்காக பல்வேறு நிறுவனங்களுக்கு இன்றைக்கு அவற்றை கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நமது விவசாயிகள் போராடி வருகிறார்கள். இங்கே பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். விவசாயம் என்பது நாங்கள் பல்லாயிரக்கணக்காக ஆண்டுகளாக செய்து வருகின்ற எங்களது தொழில், அது எங்களது வாழ்க்கை முறை. விவசாயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்கள் பூர்வீக தொழிலை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று விவசாயிகள் போராடி வருகிறார்கள். ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள், அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி செய்த போது இந்த திட்டங்களை எல்லாம் தொடக்கி வைத்தார்கள். அன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவற்றிற்கெல்லாம் அனுமதி வழங்கினார். இன்றைக்கு அம்மா அவர்கள் வந்த பிறகு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். அது கெயில் பைப் லைன் திட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டமும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு அவற்றை எல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள். காவல்துறை உதவியோடு அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கே தொழில் செய்ய அவர்கள் அனுமதிக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த மக்கள் விரோத கூட்டணிகளை நீங்கள் தோல்வியடை செய்ய வேண்டும். ஒரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், மெகா கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டு மக்களால் விரும்பப்படாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே ஆட்சியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று அம்மாவை ஒரு மாபெரும் தலைவரையே அவர் மறைந்த பிறகு அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் சிறைச்சாலையிலே பெங்களூரிலே இருக்க வேண்டியவர் என்றெல்லாம் அம்மா அவர்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அது போன்று பேசியவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அம்மாவிற்கே இன்றைக்கு துரோகம் செய்கின்ற விதமாக இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அது ஒரு பலமான கூட்டணி என்கிறார்கள். உண்மையிலேயே அந்த பயில்வான் கூட்டணி பெரிய கூட்டணியாக இருந்தால் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். அதனால்தான் ஆர்கே நகர் தொகுதியில அந்த பெரிய கூட்டணி திமுக கூட்டணி டெபாசிட் காலி செய்தார்கள். ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரம், பணபலம் எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அங்கே ஆளுங்கட்சியினர் இரட்டை இலை சின்னத்தை, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இரட்டை இலை சின்னத்தை அங்கே தங்களிடம் இருப்பதால் வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு கண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை 2 முறை தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய அந்த மக்கள் அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பிறகு ஓராண்டு கழித்து வந்த அந்த இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அந்த குக்கர் சின்னம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற காரணத்தினால் அது நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதற்கு எதிரிகள் எத்தனையோ சதிகளை செய்கிறார்கள். இதையெல்லாம் முறியடித்து உச்ச நீதிமன்றத்திலே அதை நாம் பெற்று வந்து நமது கடலூர் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவார். அதை அவருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே பாதிக்கப்படுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள், ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், வேலைக்காக காத்திருக்கின்ற படித்த இளைஞர்கள், சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மலரவும், தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டணிகளை கண்டு நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தாலும், அவர்கள் கடந்த காலத்திலே மத்தியிலே காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு நலனிலே மாநில கட்சியாகிய அம்மா அவர்கள் அதிமுக தான் அன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது. அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்ற தலைவர் என்று வாக்களித்தீர்கள். ஆனால் அந்த இரட்டை இலை சின்னமும் அதிமுக கட்சியும் இன்றைக்கு துரோகியின் கையில் சிக்கிக்கொண்டு அது பாரதிய ஜனதா கட்சியின் கிளை கட்சியாக ஆகிவிட்டது. எனவே இந்த ஆட்சியாளர்களை, நீங்கள் விரும்பாத தமிழக மத்திய ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எத்தனை சதிகள் நடந்தாலும் குக்கர் சின்னத்தை உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தீர்ப்பின்படி பெறுவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்களிலே 80% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் சரியாக முடிவெடுத்திருக்கிறார்கள். பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% பேர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அந்த தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்களும் எங்களோடு இருக்கும் பொழுது வேறு யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நிச்சயம் இந்த தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், எங்கு சென்றாலும் இதுபோல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவாக வந்து ஆதரவளிக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இருக்கிறீர்கள். உங்களது பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுவதற்கு, இந்தியாவின் பிரதமரை தீர்மானிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கடலூர் நகர்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தலைவா வா வா வா, மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகரா யாரும் இல்லை. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகரா யாரும் இல்லை. வானம் உள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே,
எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏப்ரல் மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல் வர இருப்பது உங்களுக்கு தெரியும். அதனோடு சேர்ந்து 21 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. இன்றைக்கு இந்த மக்கள் விரும்பாத ஆட்சி யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மத்தியிலே ஆள்கின்ற, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துவிட்டால் இவர்களால், ஆளுங்கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆளுங்கட்சி ஆட்சி தொடரப்போவதில்லை. அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வர போகின்ற நல்ல சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணி, மகா கூட்டணி எல்லாம் அமைந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரி, அப்புறம் பேசலாம். நான் சொல்லிடுறேன். துபாக்கூர் கூட்டணியா? சரி சரி, அவர் சொல்றாரு பெரியவர் துபாக்கூர் கூட்டணின்னு. அதுல 2 கட்சி யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் விரும்புகிற ஆளுங்கட்சி, எப்ப முடியும் இந்த ஆட்சின்னு நினைக்கிற ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் தரவிடாமல் தடுத்து, குறிப்பா ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஓஎன்ஜிசி திட்டங்களை இங்கே எப்படியாவது செயல்படுத்துவேன் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மத்தியில் ஆட்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, போதாக்குறைக்கு நமது ஐயா வேறு சேர்ந்திருக்கிறார். நமது தைலாபுரத்து ஐயா, அவர் சொன்னால் அது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நாங்க திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டோம், 101% எழுதி வைக்க மாட்டோம், உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன்னாரு. அது மாதிரி பார் உள்ளளவும், நீர் உள்ளளவும், தமிழ் உள்ளளவும் நாங்க இவங்களோட எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அவரே மறந்துட்டார் அத. அதுபோல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்ன ஒரு வன்மமா, ஒரு குதர்க்கமா, ஒரு குரோதத்தோட ஒரு பெரிய தலைவர் இறந்து விட்டார். இப்ப திரு கருணாநிதி அவர்களே மறைந்து விட்டார். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நமது திமுக என்பது நமக்கு ஒரு ஜென்ம விரோதி. அவரை பற்றி தாக்கி பேசுவதற்கு கூட யோசிக்கிறோம். ஏன்னா மறைந்த ஒரு தலைவரை அவர் பதில் சொல்ல முடியாத நிலையில அவருக்கு போய் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது என்று திமுகவை பேசிவிட்டு செல்கிறோம். ஆனால் ஒரு மறைந்த தலைவர், உங்களால் 4 முறை தமிழ்நாட்டிலே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர், நமது அதிமுகவை ஒரு மாநில கட்சியை இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி காட்டியவர். பாராளுமன்ற தேர்தலிலே 37 தொகுதிகளிலே வெற்றி பெற செய்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கம் என்பதை செய்து காட்டியவர். அவர் எதனால் ஒரு வழக்கிலே தண்டிக்கப்பட்டார் என்று உலக மக்களுக்கே தெரியும். அதில் உள்ள சதி என்ன, அதில் உள்ள பின்னணி என்ன என்பது. அதுவும் அவர் மறைந்த பிறகு, அவர் உயிரோடு இருந்தால் ஒரு குற்றவாளி, அவர் பெங்களூர் சிறையில் இருக்க வேண்டியவர், அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அவருக்கு சட்டமன்றத்திலே படம் வைக்கக்கூடாது, அங்கே பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் படம் இருக்கின்ற இடத்திலே இவருக்கு படம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு கவர்னரிடம் போய் இவர்கள் 70 லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று மகனை விட்டு குற்றச்சாட்டு, ஊழல் பட்டியலை கொடுத்து சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டுவிட்டு, இவரே ஒரு புத்தகம் தனது பெயரிலே இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு, இதுவரை இந்திய நாட்டிலே நாமும் எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கூட்டணிகள் வந்திருக்கின்றது. இப்படி மக்களால் பெருமளவு விமர்சிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இதுவரை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்கள் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால், அவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் சொன்ன பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு மானங்கெட்ட கூட்டணி என்றால் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மானங்கெட்டவர்கள்.
டயர் நக்கிகள் என்றெல்லாம் சொன்னார். அப்ப யாருக்கு மானம் கெட்டு போயிட்டு இருந்தா தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியல இதுல மானம் கெட்டவர்கள் யார் என்று. நான் இவரை பேசிட்டு அதனால இது மாதிரி கூட்டணி எதுக்கு வைக்கிறாங்க? எதை வேணாலும் பேசிட்டு காரணம் எப்படியாவது பதவிக்கு தங்க குடும்பத்தை வளப்படுத்திக்கணும். மக்கள் நலன்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் நலன் சொல்லி உங்களை சந்தித்து வாக்கு கேட்கணும். அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க. பையில எல்லாம் அம்மா படத்தை வச்சிருக்காங்க, எங்க பார்த்தாலும் அம்மா படத்தை வச்சிருக்காங்க. ஆனா அம்மாவை இழிவாக பேசியவர்களோடு கூட்டணி வைக்கிற அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியினர் போய்விட்டார்கள். இந்த கூட்டணிக்கு முதல் காரணம் ரொம்ப முன்னாடி நின்று பண்ணது நம்ம அண்ணன் அமைச்சர் சம்பத், உங்க தொகுதி அமைச்சர், உங்க மாவட்ட அமைச்சர், தொழில்துறை அமைச்சர். நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம மாவட்டத்துக்கு குறிச்சிப்பாடி தொகுதிக்கு கடலூருக்கெல்லாம் நிறைய குறைஞ்சி தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர். மணல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லி மணலை பாதுகாக்கிறவரு, யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாதுன்னு மணலை பாதுகாக்கிறவரு. இப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகின்ற கட்சிகள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி, பலமான கூட்டணிக்கிறாங்க, பைல்வான் கூட்டணிக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் கட்சி இருக்கு. 2004 இருந்து 14 வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க. அவங்க நம்ம இலங்கையில 1.5 லட்சம் பேர் தமிழர்கள் கொலை நடந்தப்ப வாய் மூடி இருந்தவர்கள். கூட்டணியில இருந்தது யாருன்னு தெரியும், திமுக. அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. இப்ப நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள்ல இந்த ஓஎன்ஜிசி திட்டம், இந்த நமது மீத்தேன் திட்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டதே இன்னைக்கு அது தலைவராக இருக்கிற அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க எல்லாம் கூட்டணி அமைத்து வர்றாங்க. 10ஆவதுக்கு மக்கள் நல கூட்டணி இருந்து ஒரு முதலமைச்சரையே டெபாசிட் இலக்க செய்தவங்க சேர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் இத்தனை பேரை கையில அழைச்சிட்டு இந்த இருட்டில் போறவங்க பயத்துல கூட 4 பேரை துணைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அம்மாவுடைய தொண்டர்கள்ல 95% பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஆதரவா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோடு நாங்க இருக்கோம். அதனாலதான் நான் உங்களை நம்பி நாங்க தேர்தலில் நிக்கிறோம். இத மாதிரி சந்தர்ப்பவாதம் இதெல்லாம் செய்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறதுல நாங்க என்னைக்கு சரியா இருப்போம். உங்களுக்காக உழைத்திடுவோம். நீங்க இந்த முறை அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பல இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆவலில் இருக்கிறார்கள். விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் மாத்திரம் நிம்மதியாக இருக்கிறார்கள். மத்தியிலே உள்ளவர்கள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கிறதா என்பதை மறந்துவிட்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சரியாக யோசித்து 2014 அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அவர்தான் தான் உயிரோடு இருந்தவரை அம்மா அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்காமல் தடை செய்தார்கள். அதுபோல இந்த ஜிஎஸ்டியிலே பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், வியாபாரிகளை பாதிக்கும் என்று மன்றாடினார்கள். அவர் ஆஸ்பத்திரியிலே போய் படுத்த பிறகுதான் அந்த ஜிஎஸ்டி அங்கு நிறைவேற்றப்பட்டது. அதுபோல மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற விவசாயிகளை வதைக்கின்ற திட்டங்களை இங்கே அனுமதிக்காமல் இருந்தார்கள். நமது துர்பாக்கியம், அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. நமது டெல்டா பகுதியில் கஜா புயல் தாக்கிய போது மக்கள், ஏழைகளும் சரி வசதியானவர்களும் சரி, அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் வீடுகளை இழந்து, மின்சாரம் இல்லாமல், குடிக்க கூட தண்ணி இல்லாமல் 10-15 நாட்கள் அவர்கள் சாலையிலே நின்றது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது கூட வராத பிரதமர் இப்பொழுது வாரம் ஒரு முறை வந்து செல்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை எப்படி மறந்து விடுவார்கள், அவர்களுக்கு வாக்குகளை வாங்கி விடலாம் என்று. இதையெல்லாம் நீங்கள் மனதிலே கொண்டு தமிழ்நாடு தலை நிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் சரியானபடி வாக்களிக்க வேண்டும். உங்களோடு உங்களுக்காக பணியாற்ற இருக்கின்ற எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள்.
தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக திட்டங்களை பெற மத்தியிலே ஆளுநர்களுடன் தட்டி கேட்டு பெறுகின்ற வாய்ப்பாக இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிற சக்தியாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். காரணம், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை பெறப்போவதில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் யாருக்கு வழங்குகிறீர்களோ உங்கள் மூலம்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள். தயவு செய்து யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவின் கனவை நனவாக்கி வைத்து நிறைவேற்றி தந்திடுவார் அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. தியாகத் தலைவி நம்ம சின்னம்மா வழியில் கழகத்தை காப்பாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. பல துன்பங்கள் எப்போதும் வந்தாலும், சில இன்னல்கள் அப்பப்போ தந்தாலும், துணிந்து எதிர்த்து வெற்றி கொள்வார் டிடிவி. 33 வருட காலம் சின்னம்மா செய்த கழக பணியை தலையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. தடையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. இந்த மண்ணை ஆள போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் டிடிவிக்கு நிகரா யாரோ இல்ல. அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆட்சியை யாரால் தொடர்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். அம்மா அவர்கள் டிசம்பர் 5, 2016 நம்மை விட்டு பிரிந்த அன்றைக்கு இரவே அம்மா அவர்கள் காலத்திலே 2 முறை இடைக்கால முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தை நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் முதல்வராக்கினார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கி, அதுவரை பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்தவர் தனது வேலைகளை காட்டத் தொடங்கியதால் இன்றைக்கு யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஏஜெண்டாக அவர் செயல்பட்ட காரணத்தினால் அவரை நாம் பதவியிலிருந்து இறக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், கழகத்தில் உள்ளவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே முதல்வராக பதவியேற்க பொதுச் செயலாளர் அவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிலர் செய்த சதியால் அவர் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையும் கூட 4 ஆண்டுகள் தண்டனை பெற்ற சூழ்நிலையில் கூட எக்கடி கட்டு போடாலேன் என்று விட்டுவிடாமல் இந்த ஆட்சியை அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஆட்சி தொடர வேண்டும், இந்த கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அவர் நினைவித்திருந்தால் அவரது அக்கால் மகனாகிய உறவினனாகிய என்னை முதல்வராக்கி விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் கட்சியைச் சேர்ந்த இன்னொருவர் இருக்கட்டும் என்பதற்காக பழனிசாமியை முதல்வராக்கினோம். பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதல்வராக கூடாது என்று பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து வாக்களித்தார். அது உங்களுக்கு தெரியும். அதை முறியடித்து பழனிசாமியை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வராக்கினார்கள். பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே அவரது சுயரூபம் வெளிப்பட தொடங்கியது. அவரது வழியிலே கனம் இருந்த காரணத்தினால் அவரும் அந்த அமைச்சர்களும் வடக்கே உள்ளவர்களுக்கு பயந்து கொண்டு பொதுச் செயலாளரும் என்னையும் கட்சியை விட்டு ஒதுக்கினார்கள். அதனால் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்.
எப்படி 72 புரட்சி தலைவர் அவர்களை அவரால் முதல்வரான திரு கருணாநிதி அவர்கள் அவரை கட்சியை விட்டு தூக்கி எறிந்தாரோ, அப்பொழுது புரட்சி தலைவரின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான், துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்மால் முதல்வரானவர்கள், பதவியிலே இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள், இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று நினைவில் இருக்கும். 87 புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் நினைத்து கூட அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை, தலைவர் அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த அன்றே ஒரு சிறிய சலசலப்பின்றி, ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாமல் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்க நாம் காரணமாக இருந்தோம். ஆனால் இவர்கள் ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைக்கின்ற விதமாக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல பழனிசாமி பன்னீர்செல்வத்தோடு, துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து கொண்டு, பழனிசாமியின் ஆட்சியை ஊழலாட்சி என்று சொன்ன பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து கொண்டு அவர் நம்மை எல்லாம் வெளியேற்றிய காரணத்தினால் அந்த துரோகத்தை எதிர்த்து உருவாக்கி இருக்கின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% பேர் இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள் என்றால் நீதி நம் பக்கம் இருக்கிறது, நியாயம் நம் பக்கம் இருக்கிறது என்பதுதான். அதனால்தான் ஆர்கே நகர் தொகுதியிலே, அம்மாவின் தொகுதியிலேயே அம்மாவை 2 முறை இரட்டையிலே சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்த மக்கள், புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த வெற்றி சின்னத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னத்தை அங்கே தோல்வியடைய செய்தார்கள். காரணம், இன்றைக்கு அது துரோகிகள் கையிலே இருக்கிறது. பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தன்னை இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம். என்னதான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அரசு உங்களிடம் இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், வீட்டிலே வந்து வாக்காளருக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசினாலும் அதிலெல்லாம் அந்த ஏழை எளிய தொழிலாள மக்கள், ஆர்கே நகரில் உள்ள வாக்காளர்களிலே 2 லட்சத்துக்கு மேலானவர்கள் தினக்கூலிகளாக உழைப்பவர்கள். அவர்கள் அந்த பணத்திற்கெல்லாம் தலையசைக்காமல், அதற்கெல்லாம் அடிபணியாமல், ஆட்சி அதிகாரத்துக்கு அடிபணியாமல், தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்தின் பக்கம் நிற்க மாட்டோம், நாங்கள் தியாகத்தின் பக்கம் தான் நிற்போம், தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கேதான் ஆதரவளிப்போம் என்று அன்றைக்கு என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். போதாக்குறைக்கு எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு 84 உடல்நலக் குறைவால் அமெரிக்காவிற்கு சிகிச்சை சென்ற பொழுது, தேர்தல் வந்த நேரத்திலே புரட்சி தலைவர் உயிரோடு இல்லை, அவர் உயிரோடு திரும்பி வர மாட்டார் என்று கருணாநிதி அவர்களும் திமுகவினரும் பிரச்சாரம் செய்ததை முறியடிக்கின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் முதல்வராக்கி தமிழ்நாட்டுக்கு வரவழைத்தார்களோ, அதுபோல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மாவின் மரணத்திலே மர்மம் இருக்கிறது. அம்மாவை கொண்டு விட்டார்கள். அதுவும் நமது அம்மாவுடன் 30 ஆண்டுகள் ஒரு தாயாய், தோழியாய், தங்கையாய் இருந்த நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் கொண்டு விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. 84 பொய் பிரச்சாரம் போன்று அவர்களது நிர்வாகிகளை வைத்து பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொலை செய்யப்பட்டார் அம்மா. அதற்கு காரணம் சின்னம்மா என்று. ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். அதனால்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்களை டெபாசிட் காலி செய்தார்கள். உதயசூரியன் சின்னம் அம்மா அவர்கள் 2016 நின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 58,000 59,000 வாக்கு வாங்கியவர். ஒரு ஆண்டு கழித்து நடந்த தேர்தலிலே ஒரு சுயேட்சை வேட்பாளரிடம் உதயசூரியன் குக்கர் சின்னத்திடம் டெபாசிட் இழந்தது உங்களுக்கு தெரியும். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமை. அதனால்தான் இன்றைக்கு ஆளும் கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் மக்களை சந்திக்க பயந்து கொண்டு, ஏற்கனவே தெரியும் திருவாரூரிலே இடைத்தேர்தல் வந்தது. திரு கருணாநிதி அவர்களின் தொகுதியிலே ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் 63,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதியிலே திமுக பயந்து கொண்டு அங்கே அவரது நிர்வாகியான மாரிமுத்து என்பவரை வைத்து சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தது தெரியும். அவர்கள் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டுதான் பலமான கூட்டணி, பைல்வான் கூட்டணி என்று பல கட்சிகளை சேர்த்திருக்கிறார்கள். எப்படி இருட்டிலே தனியாக போக பயந்து கொண்டு துளைக்கு ஆள் சேர்ப்பது போல இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். அதுபோல தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற மெகா கூட்டணி
தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத கூட்டணி. அதில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறார்? திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது, பாரு உள்ளளவும் கடல் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்றார். தமிழும் இருக்கிறது, உலகமும் இருக்கிறது, கடலும் இருக்கிறது. ஆனால் கூட்டணி வாதத்திடம் சேர்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சில வார்த்தைகள் பேசினார். அந்த வயது பெரியவர், 75 வயது முதியவர், அவருடைய வயதை தாண்டி எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச வேண்டியமோ அப்படியெல்லாம் பேசினார். இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி. பழனிசாமியின் ஆட்சிக்கு எதிராக 70 லட்சம் கோடி ஊழல் செய்து விட்டார்கள் என்று புத்தகம் வெளியிட்டார். அவரது மகன் திரு அன்புமணி ராமதாஸை வைத்து கவர்னரிடம் போய் மனு கொடுத்தார்கள், இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, நாம் எல்லாம் தாயாய் தெய்வமாய் மதிக்கின்ற 4 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களது படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது, அவர் ஒரு ஊழல் குற்றவாளி, அவருக்கு நினைவு மண்டபம் கட்டினால் ஊழலுக்கான நினைவு மண்டபமாகிவிடும், அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் ஒரு மறைந்த தலைவரை பற்றி வன்மத்தோடு குரோதத்தோடு பேசினார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள். இவர்களும் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி வைக்கிறார்கள். அம்மாவை தெய்வம் என்பவர்கள், அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள், அம்மாவை அவர் மறைவிற்கு பிறகு இப்படி தரம் தாழ்த்து பேசியவர்களுடன் கூட்டணி வைக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இதற்கெல்லாம் நியாயம் வழங்க வேண்டும். ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த நமக்குத்தான் துரோகம் செய்தார்கள். இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சென்று விட்டார்கள். இந்த கூட்டணிக்கு இடையிலே இருந்து ஏற்பாடு செய்தது நமது மாவட்ட அமைச்சர் அண்ணன் சம்பத்து தான். ஏற்கனவே தெரியும் சம்பத்து, அவரது தொழில்துறை அமைச்சர் நமது மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விட்டார். இங்கே உள்ள படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து விட்டார். குறிப்பாக நமது பகுதியிலே மணலை யாரும் கொள்ளையடித்து விடக்கூடாது என்று பாதுகாப்பாக இருக்கிற கூடியவர். மணலுக்கு பாதுகாப்பா இருக்காருங்க மந்திரி, யாரும் கொள்ளையடிச்சிட கூடாது. இப்ப நான் இருக்கேன், நான் யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, என் வீட்டுல ஓட வச்சுக்கிறது, அதான் வேற ஒண்ணு. ஆமா மந்திரி, ஆமா மந்திரி கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. இவர்கள் இந்த தேர்தலோடு இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் வைக்கின்ற கோரிக்கை. இவர்கள் எதற்காக இப்படி பச்சோந்திகள் போல் முன்னுக்கு ஒன்று அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியவர்கள். ஏற்கனவே பல கூட்டணிகள் பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவரை அவரது செயல்பாட்டை குற்றம் சொல்லுவார்கள், அவரது கொள்கைகளை குற்றம் சொல்லுவார்கள். ஒரு முதல்வரின் திட்டங்களை குற்றம் சொல்வது என்பது வேறு. அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி இப்படி தரம் தாழ்ந்து பேசுவது தவறு. திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது அவர் தாயை சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு ஒருவர் போகிறார் என்றால் அவருடைய தரத்தை பற்றி நாம் என்ன சொல்வது? அவருடைய மகன் அன்புமணி வார்த்தைகளை சொல்வது என்றால் இது மானங்கட்ட கூட்டணி. ஏனென்றால் அவர்தான் பழனிசாமியை பார்த்து மானம் கட்டவங்க, உங்களுக்கு சொரணை இருக்கா சூடு இருக்கான்னு கேட்டாரா இல்லையா? நீங்களாம் டிவியில பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஊழலை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. இப்ப நான் இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொன்னா என் மேல போய் கேஸ் போடுறாங்க. அன்புமணி பேசுனா அவர் வீட்டுல போய் விருந்து சாப்பிடுறாங்க. என்ன அண்ணன் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அடாடாடாடாடா. அந்த பதவிக்காக நீங்க பதவி பணம்னா சபப்பெட்டியில கூட எவ்வளவு நேரம் வேணாலும் படுத்து கிடப்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தயவு செய்து நீங்கள் தொடரவிட்டால் தமிழ்நாடை கொண்டு போய் எங்காவது அடவு வைத்து விட்டு சென்று விடுவார்கள். தாயாய் மதிக்கிற அம்மாவின் ஆட்சி என்று பையிலே படத்தை வைத்துக் கொண்டு அம்மாவின் படத்தை வைத்திருப்பவர்கள் இது அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள். அம்மாவை பற்றி அவதூறாக பேசியவர்கள் கூட கூட்டணி வைக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அதுபோல தமிழ்நாட்டை ஒதுக்கிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்காத, கஜா புயல் தாக்கிய போது கூட
இங்கே வந்து ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் இன்றைக்கு இத்தனை முறை வருகிறார் என்றால் மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பணமூட்டையோடு வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், படித்துவிட்டு வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். தமிழகம் தலைநிமிர வேண்டும். தமிழர் வாழ்வு மலர வேண்டும். அம்மா எப்படி அம்மா அவர்களுக்கு 2014 நீங்கள் 37 தொகுதியில் வெற்றியை தந்த காரணத்தினால்தான் அவர் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை. நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே ONGC திட்டங்களையும் இந்த மீத்தேன் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் நிறுத்தி வைத்தார், தடுத்து வைத்தார். வியாபாரிகளை பாதிக்கின்ற, மக்களை பாதிக்கின்ற GSTயை தள்ளி போட சொன்னார், வேண்டாம் என்று சொன்னார். நமது துர்பாக்கியம் அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறந்து விட்டார்கள். ஆனால் அம்மாவின் தொண்டர்களால் 95% தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை, நமது கடலூர் தொகுதியின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்காக போராடி தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை நாங்கள் பெற்றுத் தருவோம். நமது பகுதி கைத்தறி நெசவாளர் நிறைந்த பகுதி. கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 1000 இருந்த ஓய்வூதியம் நமது ஆட்சியில் ரூபாய் 2000 உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும், குறிஞ்சிப்பாடியில் மகளிர் காவல் நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும், மாணவர் மாணவிகள் நலன் கருதி அரசு பாலிடெக்னிக் வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த மக்கள் விரும்பாத ஆட்சி முடிந்த பிறகு, இந்த ஆட்சியை நீங்கள் இறக்கிய பிறகு உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைத்து நிச்சயம் பெற்றுத் தருவோம். இன்றைக்கு குக்கர் சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த குக்கர் சின்னத்தை எப்படியாவது தேர்தலில் நாம் போட்டியிட முடியாமல் செய்ய பார்க்கிறார்கள், சரி செய்கிறார்கள். ஆனால் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பை பெற்று குக்கர் சின்னத்திலே நாம் போட்டியிடுவோம். கடலூரிலே தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது குறிஞ்சிப்பாடி நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.